வணக்க நண்பர்களே, உங்கள் இறுதி ஊர்வலத்திற்கு பின்பு என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு சில மணி நேரங்களில் அழுகுரல்கள் முழுமையாக அடங்கியிருக்கும். அடுத்த வேளை உணவுக்கான ஆர்டர்கள் ஹோட்டலுக்கு சென்றிருக்கும். பேரன் பேத்திகள் ஓடி பிடித்து விளையாடி கொண்டிருக்க, வந்த கூட்டத்தில் ஒரு இளம்பெண்ணும் ஆணும் காதல் புன்னகையுடன் பரஸ்பரம் ஃபோன் நம்பர் மாற்றிக்கொள்வார். படுக்க போகும் முன் காலார நடந்து வரலாம் என சில ஆண்கள் தேநீர் கடை வரை சென்றிருப்பர். சாப்பிட்ட இலைகளை குப்பைகளையும் இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கலாம் என உங்கள் பக்கத்து வீட்டிற்காரர் மனதுக்குள் பொறுமை கொண்டிருப்பார். ஒரு அவசர சூழ்நிலையால் நேரில் வர இயலவில்லை என உறவினர் ஒருவர் உங்கள் மகளிடம் போனில் பேசுவார். மறுநாள் விருந்தில் கறியில் காரம் போதவில்லை என ஓரிருவர் குறைப்பட்டு கொள்வார்கள். எலும்பை நீக்கி கறியை மட்டும் குழந்தைக்கு ஒரு அம்மா ஊட்டி கொண்டிருப்பார். இத்தனை தூரம் வந்தாச்சு, போகிற வழியில் அங்கேயும் பார்த்துவிட்டு போலாம் என வெளியூர் உறவுகள் சுற்றுலா திட்டங்கள் ரகசியமாய் வகுத்திருப்பர். தன்னுடைய பங்குக்கு மேல் சில ₹100 அதிகமாக செலவாகி விட்டதென ஒரு பங்காளி கணக்கிட்டு நொந்து கொண்டிருப்பார். கூட்டம் மெல்ல மெல்லமாய் கரையத் தொடங்கும். அடுத்து வரும் நாட்களில் நீங்கள் இறந்ததே தெரியாமல் உங்கள் தொலைபேசிக்கு சில அழைப்புகள் வரக்கூடும். உங்கள் அலுவலகம் உங்கள் இடத்திற்கு வேறொருவரை அவசரமாக தேட துவங்கியிருக்கும். 2 வாரங்களில் உங்கள் மகளில் எமர்ஜென்சி லீவு முடிந்து பணிக்கு திரும்பிடுவார். 1 மாத முடிவில் உங்கள் வாழ்க்கை துணை டிவியில் வரும் ஏதோ ஒரு நகைச்சுவை காட்சிக்கு சிரிப்பார். அடுத்து வரும் மாதங்களில் உங்கள் நெருங்கிய உறவுகள் மீண்டும் சினிமாவுக்கும் பீச்சுக்கும் சகஜமாய் செல்ல துவங்கியிருப்பர். அத்தனை பேரின் உலகமும் எப்பொழுதும் போல் மிக இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கும். ஒரு பெரிய ஆலமரத்தின் இலை ஒன்று வாடி உதிர்ந்ததற்கும் நீங்கள் வாழ்ந்து மறைந்ததற்கும் எல்லளவு வித்தியாசம் இல்லாதது போல அத்தனையுமே சுலபமாய் வேகமாய் எந்த சலனமுமின்றி நடக்கும். நீங்களே வியக்கும் வேகத்தில் இந்த உலகத்தால் நீங்கள் மறக்கப்படுவீர்கள். இதற்கிடையில் உங்கள் முதல் வருட திதி கொடுத்தல் மட்டும் மிக சிரத்தையாக நடக்கும். கண்மூடி திறக்கும் நொடியில் வருடங்கள் பல ஓடியிருக்கும். உங்களை பற்றி பேச யாருக்கும் எதுவுமே இருக்காது. என்றாவது ஒரு நாள் பழைய புகைப்படங்களை பார்க்கையில் மட்டும் உங்கள் வாரிசுகளில் ஒருவர் உங்களை நினைவு கொள்ளக்கூடும். உங்கள் ஊரில் நீங்கள் நெருங்கி பழகிய 1000 பேர்களில் யாரோ ஒருவர் மட்டும் நீங்கள் இருந்ததாய் அபூர்வமாய் உங்களை பற்றி யாரிடமோ பேசக்கூடும். மறுபிறவி உண்மை என்றால் மட்டும் நீங்கள் வேறு எங்கேயோ வேறு எவராகவோ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடும். மற்றபடி நீங்கள் எதுவுமே இல்லாமல் ஆகி பேர் இருளில் மூழ்கி பல 10 ஆண்டுகள் ஆகியிருக்கும். இப்பொழுது சொல்லுங்கள், உங்களை இத்தனை சீக்கிரம் மறக்க காத்திருக்கும் மனிதர்களில் யாரை திருப்திப்படுத்த இப்பொழுது இவ்வளவு பதற்றமாய் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? வாழும் நாள் வரையிலும் நிம்மதியாக வாழ பழகுங்கள். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.